ஒன்றிய அரசின் கடல் வள அழிப்பு திட்டங்களால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக குமரி மாவட்டம் கீழமணக்குடி மீனவ கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேலாயுத பெருமாள். கடல் வள அழிப்பு திட்டங்கள்னு இந்த மீனவர்கள் எதை கருதுறாங்க, என்னென்ன கோரிக்கைகளை இந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் முன்வைக்கிறாங்க? கண்டிப்பாக, அதாவது தமிழ்நாட்டில் கடல் பகுதிகளில் ஹைட்ரோகார்பன் திட்டம் அமைக்க ஒன்றிய அரசு திட்டம் கொண்டு வந்து அதனை செயல்படுத்த தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது. இதற்கு தமிழ்நாடு கடலோர பகுதியில் வசிக்கும் அனைத்து மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. மேலும் இத்திட்டத்தை எதிர்த்து பல்வேறு போராட்டங்களும் நடத்தி வருகிறார்கள். இந்த திட்டத்தால் கடல் வளம் அடைவதோடு மீன் வளமும் முற்றிலும் அழிந்துவிடும் என்று மீனவர்களும், அதே போல் இயற்கை வளங்களும் பவளப்பாறைகளும் அழிந்துவிடும் என்று இயற்கை ஆர்வலர்களும் கடல் சார்ந்து வாழ்ந்து வரும் மக்களும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். மேலும் பல்வேறு போராட்டங்களை இவர்கள் தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் ஒன்றிய அரசு இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு தயாராக இல்லை. எனவே இந்த திட்டத்தை நிறுத்த கோரி கன்னியாகுமரி மாவட்டம் கீழமணக்குடி மீன கிராமத்தை சேர்ந்த பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் என சுமார் 1500க்கும் மேற்பட்டவர்கள் இன்று அப்பகுதியில் உள்ள தேவாலயத்தின் முன்பு ஒன்று கூடி ஒன்றிய அரசுக்கு எதிராக கைகளில் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு, இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்தியதோடு ஒன்றிய அரசை கண்டித்தும் கோஷங்களையும் விட்டார்கள். மேலும் இத்திட்டத்தை ஒன்றிய அரசு நிறுத்தாவிட்டால் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் அறிவித்தார்கள். இத்திட்டத்தினால் தாங்கள் மிகவும் பாதிக்கப்படுவோம் என்றும் தங்களுடைய வாழ்வாதாரமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்கள். விவரங்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.